நாட்டின் பல கடற்பிராந்தியங்களுக்கு இப்போது செம்மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. குறிப்பாக கடலுக்கு தொழிலுக்கு செல்ல இருக்கின்ற மீனவர்கள், அதே போன்று கடற்படையினர், சுற்றுலா பயணிகள், கடற்கரையை பயன்படுத்துபவர்கள் எல்லோருக்குமாக இந்த செம்மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இவ்வாறான இயற்கை பேரிடர்கள், பாதுகாப்பு, நோய் பரவல் போன்ற சம்பவங்கள் இடம்பெறும் போது மஞ்சள் நிற எச்சரிக்கை, செம்மஞ்சள் நிற எச்சரிக்கை, சிவப்பு நிற எச்சரிக்கை என்று எச்சரிக்கை நிறங்கள் வழங்கப்படும். அதே போன்றுதான் இப்போது நாளைய தினம் காலை 10:30 மணி வரைக்கும் சில பிராந்தியங்களில், இலங்கையில் இருக்கக்கூடிய சில கடற்பிராந்தியங்களில் நுழைவதற்கான எச்சரிக்கையாக இது அமைந்திருக்கிறது. எனவே கடலுக்கு இன்றைய தினம் தொழிலுக்கு செல்பவர்கள் எல்லாம் இதை மிக அவதானமாக பின்பற்றுங்கள். முல்லைத்தீவு முதல் காங்கேசன்துறை வரை இருக்கக்கூடிய கடற்பகுதிகளில் மீன்பிடிப்பவர்கள், அதே போன்று மன்னார், புத்தளம், கொழும்பு, காலி, ஹம்மாந்தோட்டை, பொத்துவில், அம்பாறை போன்ற கடற்பிராந்தியங்களை பயன்படுத்துகின்ற கடற்றொழிலாளர்களும் நாளை காலை 10:30 வரைக்கும் அவதானமாக இருங்கள். கடலுக்கு தொழிலுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கடலில் காற்றின் வேகம் 60 தொடக்கம் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அதே போன்று கடல் அலைகள் 2 தொடக்கம் 3 மீட்டர் வரை கடல் அலையின் உயரம் அதிகமாக காணப்படும். எனவே கடலுக்கு நீராட செல்பவர்கள், மீன்பிடிப்பதற்காக கடற்றொழிலுக்கு செல்பவர்கள், அதே போன்று கடற்படையினரும் மிக அவதானமாக இந்த காலத்தில் கடல் நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள் என்ற செய்தியை இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது.